ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச காரசாரமான சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குட்டி கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம 10 காஞ்ச மிளகாவை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சம்மந்திக்கு சின்ன வெங்காயம் சேர்த்ததாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கலாம். இந்த சில்லி பவுடர் சேர்க்குறது எதுக்காகனா கலருக்காக மட்டும் தாங்க, காரம் எதுவுமே இருக்காது. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சிக்கலாம். அடுத்து சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த சம்மந்தி தண்ணி சேர்க்காம தாங்க அரைக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சம்மந்தி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சம்மந்தி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த சம்மந்தி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் ரசம் சாதத்துக்கு சைடிஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி கம்பு இட்லியோ சம்மந்தியோ தாங்க செஞ்சேன்.